ஸ்ரீ பைரவி ஜோதிடம், நாமக்கல் ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம். இன்றைய பதிவு மகர லக்கணம் 12 பாவங்கள். மகர ராசியில் லா என்று எழுதியிருந்தால் மகர லக்கணம் உங்கள் முதல் பாவம். மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் வசீகரமான தோற்றமுடையவர்கள். விடாமுயற்சி, பிடிவாதம், ஆராயும் குணம் இருக்கும். அன்புக்கு அடிமையானவர்கள். எதிர்க்கும் நபர்களை துன்புறுத்தி இன்பம் காண்பார்கள். இவர்களை சீண்டினால் கையை ஓங்குவார். காரியத்தில் கண்ணாயிருப்பார். அடிக்கடி மேக்கப் போடுவார். தன்னை அலங்கரித்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். தோல் வியாதி உண்டு. வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். மிரட்டலுக்கு பயப்பட மாட்டார். மற்றவர் கவனம் தன் மீது படும்படி நடந்து கொள்வார். ஆடை அணிவதில் கச்சிதமான சரியான ஃபிட்னஸ் இல்லை என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். எதற்காகவும் குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டார். சுறுசுறுப்பானவர். வீண் வம்புக்கு செல்ல மாட்டார். எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பார். 2ஆம் பாவம் கும்பம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். எதிர்ப்புகள் வந்தால் எதிரி முதல் முறை ஜெயிப்பார். பின்னர் வழக்கு போட்டு இவர் ஜெயிப்பார். வாக்கு பலிதம் உண்டு. சிக்கனமானவர். குடும்ப பொறுப்பு அதிகம் இருக்கும். போராட்டமான வாழ்க்கை. எனினும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்பொழுதும் பாட்டு பாடிக்கொண்டு வேலை செய்வார். இசை ஞானம் அதிகம் இருக்கும். இசைப்பிரியர். உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்வது இவருக்கு மிகவும் பிடிக்கும். திட்டமிட்டு செலவு செய்வார். செயல்படுவார். 3ஆம் பாவம் மீனம். இளைய சகோதரர் இருக்காது. இருந்தால் விபத்து, கண்டம். 3, 4, 11வது வயதில் கண்டம் உண்டு. மூத்த சகோதரம் இருந்தால் பாதிப்பு அதிகம். இளைய சகோதரருக்கு காதல் திருமணம் அல்லது கலப்பு திருமணம் நடக்கும். சிலருக்கு இருதார யோகம் உண்டு. சகோதர வழியில் உறவில் பிரச்சனைகள் வரும். இஎன்டி பிரச்சனைகள் இருக்கும். மூக்கு பெரிதாக இருக்கும். செல்போன், நகைகள் தோடு தொலையும். எழுதுவதில் பிரபலம் அடைவார். சாதனையாளர். மாமனார் உதவி உண்டு. 2 வீலர் பெரிதாக அமையும். கம்யூனிகேஷன் சரியாக செய்யாமல் பிரச்சனைகள் வரும். தூங்கும் பொழுது குரட்டை விடுவார். இளைய சகோதரரின் வாழ்க்கை துணையால் பிரச்சனைகள் வரும். உதவி இருக்காது. 4ஆம் பாவம் மேசம். தாயாரின் அன்பும் ஆதரவும் இருக்கும். நீண்டகால நோய் தாய்க்கு உண்டு. தாயாரின் ஆசைகள் நிறைவேறாது. எளிமையாக வாழ்வார். ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு பிடிக்காது. 11 வயது வரை படிப்பு சுமார். கல்வி தடை இல்லை. சாப்பாட்டிற்கு குறையில்லை. வீடு, வண்டி, வாகனம் அமையும். சுத்தமாக இருக்காது. பதவி உயர்வு தாமதமாக கிடைக்கும். 5ஆம் பாவம் ரிஷபம். ஆசிரியர் குடும்பம் அல்லது ஆசிரியர் வேலையை தொழிலாக அமையும். பெண் குழந்தை உண்டு. குலதெய்வம் பெண் தெய்வம். அலங்காரம் செய்யும் தெய்வமாக அமையும். தாத்தா பேர் புகழ் உடையவர். விவசாயம் செய்வார். பூர்வீக சொத்து உண்டு. மக்களிடையே பேர் புகழுடன் வாழ்வார். கடைசி வரை குழந்தைகள் அன்புடன் இருப்பார்கள். உயர்கல்வி உண்டு. காதல் உண்டு. 6ஆம் பாவம் மிதுனம். உத்தியோகம் தேடி வரும். புகழ் உண்டு. வெளியூர் சிறப்பு. நொறுக்கு தீனி பிரியர். தோசை பிடிக்கும். அல்சர், நரம்பு தளர்ச்சி வரும். கடன் வாங்குவார். மறுபடியும் சிறிய அளவு கடன் வாங்குவார். 9 மாதத்திற்கு பிறகு பெரிய அளவில் கடன் வாங்குவார். 9 வருடத்தில் அடைத்து விடுவார். தந்தைக்காக கடன் வாங்குவார். ஜூன், டிசம்பர் மாதங்களில் கடன் வாங்குவார். தந்தையின் மருத்துவ செலவிற்காக கடன் வாங்குவார். தந்தையின் உதவி உண்டு. கல்வி கடன், உத்தியோக கடன் உண்டு. 7ஆம் பாவம் கடகம். திருமண வாழ்வில் பாதிப்புண்டு. பெற்றோர் திருமணம் செய்து வைத்தாலும் காதலித்து திருமணம் செய்து கொள்வதிலும் பிரச்சனைகள் இருக்கும். 2 திருமணம் உண்டு. வாழ்க்கை துணைக்கு பிரச்சனைகள் இருக்கும்.
கூட்டுத் தொழில் செய்யக்கூடாது. ஜாதகரின் 2வது குழந்தைக்கு அரசு வேலை கிடைக்கும். அழகான குழந்தை பிறக்கும். வாழ்க்கை துணைக்கு வருமானம் உண்டு. வாழ்க்கை துணைக்கு தீய பழக்கம் இருக்கும். விரக்தி மனப்பான்மை இருக்கும். வயது அதிகமுள்ள வாழ்க்கை துணையாக தம்பதிகள் அமையும். வயது வித்தியாசம் அதிகமுள்ள தம்பதிகள் இருவருமே அவரவர் குலப்பெருமை குடும்ப பெருமைகளை பேசுவார்கள். அதனால் பிரச்சனைகள் அதிகமாகும். குழந்தைகள் சிறு வயதிலேயே கண்ணாடி போடுவார்கள். தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் சீராக வரமாட்டார்கள். ஏற்ற இறக்கமான வருவாய் இருக்கும். 8ஆம் பாவம் சிம்மம். உயில் சொத்து உண்டு. தந்தை வழியில் வழக்கு ஒன்று இருக்கும். சொத்தில் வில்லங்கம் இருக்கும். நெருப்பினால் கண்டம் வரும். உயரமான இடத்திலிருந்து கீழே விழும் கண்டம் உண்டு. மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அரசுக்கு அபராதம் கட்டும் தண்டனை உண்டு. ஜாதகருக்கும் தந்தைக்கும் அமானுஷ்ய அறிவு அனுபவம் இருக்கும். மர்ம உறுப்பில் கொப்பளங்கள் கட்டிகள் வரும். தந்தைக்கு காலில் அடிபடும் கண்டம் உண்டு. டாக்குமெண்ட் பத்திரம் பிரச்சனைகள் இருக்கும். அவசர பயணங்களால் விபத்துகள் ஏற்படும். 9ஆம் பாவம் கன்னி. தந்தைக்கு கடன் இருக்கும். உத்தியோகம் இருக்கும். தீய பழக்கம் இருக்கும். கண்ணில் பிரச்சனைகள் இருக்கும். தந்தையின் சகோதரர்களிடம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கும். தந்தை விவசாயம் செய்வார். உயில் சொத்து இருக்கும். அதில் வில்லங்கமும் இருக்கும். வாரிசு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. கடின உழைப்பாளி. விவசாய வருமானம் வரும். தந்தையின் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். ஆன்மீக யாத்திரை செல்வார். 10ஆம் பாவம் துலாம். வேலை தொழில் இரண்டும் அமையும். முதலில் வேலையில் வருமானமும் பின்னர் தொழில் லாபமும் கிடைக்கும். நடனம் சினிமா சங்கீதத்தை விரும்புவார். இரும்பு வியாபாரம் எலக்ட்ரானிக் வேலை ஜோதிடம் பெயிண்டிங் வேலை வங்கி பணி இன்சூரன்ஸ் செங்கல் சூளை கட்டிட வேலை வெள்ளி பாத்திர கடை பெண் மருத்துவர் மகப்பேறு மருத்துவர் பாலியல் மருத்துவர் நிதித்துறை நீதித்துறை 2 வீலர் கடை ஜவுளி வியாபாரம் வீடு மனை விற்பனை தொழில் எவர் சில்வர் கடை பூமி யோகம் உண்டு. உயர் பதவி உண்டு. தொழிலுக்காக மாமியார் உதவி செய்வார். ஜோதிடம் கற்கலாம். 11ஆம் பாவம் விருச்சகம். சித்தப்பாவினால் பிரச்சனை வரும். பேராசை இருக்கும். சித்தப்பாவிற்கு கண்டம் உண்டு. மூத்த சகோதரருடன் கருத்து வேறுபாடு வரும். மூத்த சகோதரருக்கு கண்டம் உண்டு. சாக்கடையில் தவறி விழுவார். கழிவறையில் தவறி விழுந்து விடுவார். நண்பர்களால் அவமானம் ஏற்படும். கருத்து மோதல் உருவாகும். 12ஆம் பாவம் தனுசு. குறட்டை விட்டு தூங்குவார். வெளிநாடு செல்வார். 3 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் பிரயாணம் செய்யும் தூரத்தில் வேலை அல்லது தொழில் அமையும். குட்டி தூக்கம் போடுவார். தம்பதிகளிடையே பிரச்சனைகள் வரும். பிறகு சரியாகிவிடும். தாம்பத்தியத்திலும் முதலில் பிரச்சனை ஏற்படும். பிறகு சரியாகிவிடும். புரிந்து கொண்டு இணைந்து வாழ்வார்கள். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிகப்பு வெண்மை. அதிர்ஷ்ட எண்கள் 1 2 3 9. திங்கள் செவ்வாய் வியாழன் நன்மை தரும் நாட்களாகும். சித்திரை ஆடி கார்த்திகை பங்குனி மாதங்கள் ஆதாயம் அதிகமாகும். கடகம் விருச்சகம் மீனம் மேசம் மகர ராசி மற்றும் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. நன்மைகள் உண்டு. நன்றி. வாழ்க வளமுடன்.